அன்புக்கினிய மாணவர்களே, கடந்த சில வகுப்புகளாக நாம் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 2 வகுப்புகள் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நான் பதிவிறக்கம் செய்திருக்கின்றேன் அல்லது உங்களுக்கு போஸ்ட் செய்திருக்கிறேன். அந்த காணொளிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நீங்கள் அந்த காணொளிகளை கேட்டிருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் அந்த காணொளிகளில் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் உறுதிப்படுத்தியிருப்பீர்கள் மற்றும் அதில் வரக்கூடிய செய்திகள் சம்பந்தமாக இன்னும் இதர விஷயங்களை திரட்டி இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அன்புக்கினிய மாணவர்களே, இந்த காணொளிகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த வகுப்புகள், இந்த காணொளிகள் என்பது ஒரு வகையான ஒரு அறிமுக உரை மட்டும்தான். நீங்கள் சுயமாக இந்த தலைப்புகளின் அடிப்படையில் நீங்கள் அதிகமான தகவல்களை திரட்டி அந்த தகவல்களை நீங்கள் ஒன்று சேர்த்து அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்பதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆக இந்த காணொளிகளை தவறாமல் கேளுங்கள். இந்த காணொளியில் வரக்கூடிய தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காணொளியில் எழக்கூடிய சந்தேகங்களை எங்களிடம் கேட்டு பெறுங்கள். அதேபோல் நீங்களும் இந்த காணொளியில் வரக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமாக இன்னும் பல மடங்கு கூடுதலான தகவல்களை திரட்டுங்கள். அப்படி செய்கின்ற வேளையில் நாம் இப்பொழுது ஒரு அணுகுமுறையை கையாண்டிருக்கின்றோம். மாணவர்கள் அவர்கள் சார்பாக அசைன்மெண்ட்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை எடுத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று இக்லாஸ் அவர்கள் ஒரு அசைன்மெண்ட்டை செய்து அந்த அசைன்மெண்ட் உங்களுக்கு போஸ்ட் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் இதர மாணவர்களும் அது போன்ற அசைன்மெண்ட்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆக நாம் இந்த காணொளியில் இப்பொழுது சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி தொடர்வோம். நாம் ஏற்கனவே சொன்னது போல் சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிக முக்கியமான அம்சம் அவர்களுடைய நகர கட்டமைப்பு என்பது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதாவது ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு சிறப்பான ஒரு கட்டமைப்போட மனிதர்கள் வாழ்ந்திருப்பார்களா என்ற ஒரு ஐயப்பாடு, ஒரு ஆச்சரியம் நம்மை கவ்விக்கொள்கிறது. அவர்களுடைய நகரங்களை பற்றி நாம் நேற்று பார்த்தோம். பல்வேறு நகரங்கள், அவர்கள் அமைத்த நகரங்கள், அந்த நகரங்களில் அகழ்வாராய்ச்சி செய்ததன் மூலம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை பற்றியெல்லாம் நேற்று நாம் பார்த்தோம். இந்த நகர அமைப்புகளில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருப்பது என்னவென்று சொன்னால் ஃபோர்டிஃபிகேஷன். ஃபோர்டிஃபிகேஷன் என்று சொன்னால் சமீப காலங்களில் நாம் சென்னை, மும்பை போன்ற நகரங்களில் கேட்டட் கம்யூனிட்டிஸ் என்று ஒரு கம்யூனிட்டிகளை பார்க்கின்றோம். இந்த கேட்டட் கம்யூனிட்டிஸ் என்பது என்னவென்று சொன்னால் ஒரு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்ட அந்த சுற்றுச்சுவருக்குள் சில 100 அல்லது சில 1000 குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு நிலை. இப்பொழுது சிந்து சமவெளி நாகரிகத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்களுடைய நகரம், பெரும்பான்மையான நகரங்களை சுற்றுச்சுவர் எழுப்பி தற்காத்து கொண்டிருந்தார்கள். இந்த சுற்றுச்சுவர்களுக்கு கேட்வேஸ் என்று சொன்னால் நுழைவாயில்கள் அமைத்து யார் வருவார்கள், யார் ஊருக்குள் வருகிறார்கள், யார் ஊருக்கு வெளியே செல்கிறார்கள் என்பதை கண்காணிக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அந்த நகரத்தை அமைத்திருந்தார்கள். பெரும்பான்மையான நகரங்கள் முழுமையாக ஃபோர்டிஃபை செய்யப்பட்டிருக்கும். ஃபோர்டிஃபை என்று சொன்னால் சுற்றுச்சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கும். சில நகரங்களில் மேல்தட்டு நகரம் மட்டும் ஃபோர்டிஃபை செய்யப்பட்டிருக்கும். கீழ் நகரம் அப்படியே எந்த விதமான சுற்றுச்சுவரும் இல்லாமல் இருக்கும். எப்படி இருப்பினும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி சுற்றுச்சுவர் எழுப்பி ஒரு நகரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை, நகரத்துக்குள் யார் வருகிறார், யார் செல்கிறார் என்ற ஒரு நிலையை அவர்கள் கையாண்டது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் அவர்களுடைய தெருக்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை. இதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இன்று காலையும் இக்லாஸ் அவர்களுடைய அசைன்மெண்டில்
அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியும் அதுதான். நேர்கோட்டில் தெருக்கள் அமைத்தன. பிரதான சாலைகள் மற்றும் குறுக்கு சாலைகள் நேராக சில மைல் தூரத்திற்கு நேராக செல்லக்கூடிய சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த பிரதான சாலைகளை குறுக்கு சாலைகள் 90 டிகிரியில் அதை பிரிக்கும். ஆக 90 டிகிரியில் பிரிக்கின்ற வேளையில் கிரிட் பேட்டர்ன் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அல்லது பிளாக்காக பிரிந்து வரும். இப்படிப்பட்ட ஒரு நகர அமைப்பு நம் பகுதியில், நாம் புது நகரில், நியூ டவுனில் நம்ம கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் பார்க்க முடியும். ஆனால் இங்கே நமது பகுதியில் ஒரு 2 பிரதான சாலைகள் மட்டும்தான். பாண்டிச்சேரி போன்ற நகரத்திற்கு நீங்கள் போய்விட்டீர்கள் என்று சொன்னால் அங்கு ஒட்டுமொத்த நகரமே, ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியுமே அது போல்தான் அமைந்திருக்கும். ஒரு பிரதான சாலை இருக்கும். அந்த பிரதான சாலை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லும். இந்த பிரதான சாலையை குறுக்கு தெருக்கள் நேர்வெட்டில் சங்கமிக்கும். அப்படி சங்கமிக்கின்ற வேளையில் சின்ன சின்ன பகுதிகளாக ஊர் அழகாக அமைந்திருக்கும். இதை கிரிட் பேட்டர்ன் என்று சொல்கிறார்கள், அல்லது பிளாக் பேட்டர்ன் என்று சொல்கிறார்கள். இப்படி தெளிவாக அவர்களுடைய நகரம் அமைக்கப்பட்டிருந்தது. அதே போல் இப்படி பிளாக் பேட்டர்ன் என்று அமைகின்ற வேளையில் லேன்ஸ், சிறிய சிறிய சந்துக்கள் அந்த நகரங்களில் அமைந்திருக்கும். அதே போல் இன்னொரு மிக பிரம்மாண்டமான விஷயம் அவர்களுடைய நகர அமைப்பில் அவர்களுடைய கழிவுநீர் அகற்றக்கூடிய முறை. ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் கழிவுநீர் வெளியே அகற்றப்பட்டு அது தெருவுக்கு கொண்டு வரப்பட்டு அந்த கழிவுநீர் தெருவில் ஒரு பொது கட்டமைப்பின் மூலமாக, சுட்ட செங்கற்களால் ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்பின் மூலமாக அழகாக சீராக ஒரு அதாவது கழிவுநீர் தேக்கத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒரு அற்புதமான முறையை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆக இப்படி தங்களுடைய நகரத்தை மிக பிரம்மாண்டமாக, மிக சிறப்பாக அமைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய இந்த அமைப்பை நாம் பார்க்கின்ற வேளையில் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. என்னவென்று சொன்னால், அவர்களுடைய நகர அமைப்புக்காக அவர்கள் அதிகாரிகளை நியமித்து இதை கண்காணித்திருக்க வேண்டும். இப்படி ஒரு கண்காணிப்பின் அடிப்படையில் தான் இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு நேர்த்தியாக ஒரு நகரம் அமைத்திருக்க கூடும் என்பது நமக்கு தெரிகிறது. ஆக ஹைலி எஃபெக்டிவ் சிவிக் அத்தாரிட்டி இருந்திருக்க வேண்டும் என்று நமக்கு புரிகிறது. அடுத்ததாக அவர்களுடைய வீடுகள் சுட்ட செங்கற்கள், சுடாத செங்கற்கள் மற்றும் கற்களால் எழுப்பப்பட்டிருந்தன. செங்கற்களை பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த அணுகுமுறையும் அவர்களிடம் இருந்தது மிகவும் பெரிய ஆச்சரியத்தை வழங்குகிறது. அதே போல் அவர்களுடைய வீடுகள் சில நேரங்களில் முதல் அடுக்கு இருந்தது. சில வீடுகளில் தரைத்தளம் மட்டும் இல்லாமல் முதல் அடுக்கும் இருந்தது. அப்படி இருக்கின்ற வேளையில் அவர்கள் படிக்கட்டுகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த படிக்கட்டுகளை சில இடங்களில் மரத்தால் ஆன படிக்கட்டுகளாக அமைந்திருக்கின்றன. சில இடத்தில் கற்களை வைத்தே அந்த படிக்கட்டுகள் அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக மிகவும் முக்கியமாக நேற்று நாம் சொன்ன அந்த விஷயம், அவர்களுடைய நகரங்களில் பெரும்பான்மையான நகரங்கள் 2 நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நிலை சிட்டாடல் என்கின்ற அப்பர் டவுன், இன்னொரு நிலை லோவர் டவுன். அதாவது அவர்களுடைய ஊர்களில் இந்த மேல்தட்டு நகரம் சிட்டாடல் ஒரு புறமும், லோவர் டவுன் இன்னொரு புறமும் இருக்கும். இந்த அப்பர் டவுன் மற்றும் லோவர் டவுன் ஏன் பிரிவினை வந்தது என்று சொன்னால், சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், சிட்டாடல் அப்பர் டவுன் மேல்தட்டு நகரம், இந்த நகரத்தில் முக்கிய அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடும். அவர்களுடைய அலுவல்கள், அவர்களுடைய இல்லங்கள் அந்த மேல்தட்டு நகரத்திலும், கீழ்த்தட்டு நகரத்தில் சாதாரண மக்களும் குடிபெயர்ந்திருப்பார்கள் என்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆக எப்படி இருப்பினும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய நகர அமைப்பு. நகர அமைப்பில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், பல்வேறு ஊர்களில் அவர்களுடைய அகழ்வாராய்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அந்த அகழ்வாராய்ச்சியில் பல்வேறு வகையான கட்டிட அமைப்புகள் கிடைக்கின்றன.
அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஒவ்வொரு கட்டிடத்தையும் என்னவாக இருக்கும் என்று யூகிக்கின்றார்கள். அவர்கள் யூகத்தின் அடிப்படையில், அந்த கட்டிட அமைப்பின் அடிப்படையில் அவர்களுடைய யூகத்தை வழங்குகிறார்கள். அப்படி பார்க்கின்ற வேளையில் மொஹஞ்சதாரோ என்ற இடத்தில் வேர்ஹவுஸ் என்று சொன்னால் பண்டகசாலை என்று சொன்னால் கிடங்கு என்று சொன்னால் இன்னும் தெளிவாக புரிய வேண்டும் என்று சொன்னால் குடவுன் ஒன்று கிடைத்திருப்பதாக அகழ்வாராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆக அவர்கள் தங்களுடைய பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு குடவுன் முறையை வைத்திருந்திருக்கிறார்கள். அதே போல் மொஹஞ்சதாரோவில் கிடைத்திருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு என்னவென்று சொன்னால், அல்லது மிக சிறப்பான ஒரு அமைப்பு என்னவென்று சொன்னால், பெரிய நீச்சல் குளம். அதை ஆங்கிலத்தில் கிரேட் பாத் என்று சொல்கிறோம். இந்த நீச்சல் குளம் 4 புறமும் சுற்றுச்சுவர்களால் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது 4 புறங்களும் இதற்கு மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 புற மேடைகளில் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மேடைகளில் சில இடங்களில் அறைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நீச்சல் குளத்தின் மேடைகள் மற்றும் படிக்கட்டுகள் பாரிசு சாந்து என்று சொல்லக்கூடிய ஜிப்சம், அது ஒரு வகையான சுண்ணாம்பு. அந்த சுண்ணாம்பை கொண்டு பூசப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தண்ணீர் வெளியேறாமல், அது மட்டுமல்லாமல் அந்த கட்டிடத்தின் உறுதித்தன்மை, அந்த மேடையும் படிக்கட்டுகளும் உறுதியாக இருக்கக்கூடிய நிலைக்காக இந்த ஜிப்சம் பயன்படுத்தப்படுகின்றது. மொஹஞ்சதாரோவில் தானிய களஞ்சியம் அமைந்திருக்கிறது. ஆனால் இது பல ஊர்களில் தானிய களஞ்சியங்கள் அமைந்திருக்கின்றன. ஹராப்பாவில் அமைந்திருக்கக்கூடிய தானிய களஞ்சியத்தை கிரேட் கிரானரி என்று சொல்கிறார்கள். சிந்து சமவெளி நாகரிகத்திலே மிகப்பெரிய தானிய களஞ்சியம் ஹராப்பாவில் கிடைத்திருப்பதாக சொல்கிறார்கள். அது சம்பந்தமாக இக்லாஸ் அவர்களும் இன்று காலையில் தன்னுடைய அசைன்மெண்டில் தெரிவித்தார். ஆக அவர்களுடைய கட்டிட முறைகள் சிறப்பான கட்டிடங்கள், மிக முக்கியமான கட்டிடங்கள். இது இல்லாமல் இன்னும் இதர கட்டிடங்களும் ஒவ்வொரு ஊரிலும் கிடைத்திருக்கின்றன. மொஹஞ்சதாரோவிலும் சரி, ஹராப்பாவிலும் சரி, வேறு சில கட்டிடங்களையும் பொது கட்டிடங்களையும் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் அகழ்வாராய்ச்சியாளர்கள். இந்த நாகரிக மக்களின் பிரதான தொழிலாக விவசாயம் இருந்திருக்கின்றது. இந்த விவசாயத்தை அவர்கள் இரட்டை முறையின் அடிப்படையில், இரட்டை முறை என்று சொன்னால் ஆண்டுக்கு 2 முறை பயிரிடுவது என்ற முறையை பின்பற்றி அவர்கள் விவசாயம் செய்திருக்கிறார்கள். சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் என்று சொல்லுவோம். சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் என்று சொன்னால் உற்பத்தி, அதீதமான உற்பத்தி, அதாவது தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த விஷயம்தான் இந்த நாகரிகத்தில் பல்வேறு விஷயங்களுக்கு ஊன்றுகோலாக இருந்தது. அதாவது இந்த நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமாக அந்த சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் அல்லது அதீத உற்பத்தி என்பது இருந்தது. இன்றளவும் மனிதன் இந்த சர்ப்ளஸ் என்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்கின்றான். தேவைக்கு அதிகமாக மனிதன் தன்னுடைய தேவைக்கும் அதிகமாக ஒரு தேடல் அவனிடம் இருக்கிறது. அந்த தேடல் தான் மனித நாகரிகத்தை, மனித குலத்தை வளர செய்கிறது, வளர்ச்சி பெற செய்கிறது. ஆக இந்த சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் அவர்களிடம் இருந்தது. அதாவது தேவைக்கு அதிகமாகவும் நாம் உற்பத்தி செய்ய வேண்டும். அந்த தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்கின்ற பொருட்களை கொண்டு நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையை அவர்கள் எடுத்திருந்தார்கள். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆர்கியாலஜிஸ்டில், அகழ்வாராய்ச்சி செய்பவர்களில் ஆர்கியோபாட்டனிஸ்ட் என்ற ஒரு வகையான அகழ்வாராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அகழ்வாராய்ச்சி நடக்கக்கூடிய இடத்தில் பழங்கால விவசாயம் எப்படி இருந்தது என்பதை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பழங்கால மனிதன் தன்னுடைய சுற்றுச்சூழலோடு எப்படி வாழ்ந்திருக்கிறான் என்பதை உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஆர்கியோபாட்டனிஸ்ட் இந்த பகுதியில் பயிரிட்டப்பட்ட பொருட்களை எல்லாம் நமக்கு அடையாளப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக மொஹஞ்சதாரோ மற்றும் ஹராப்பாவில்
அகழ்வாராய்ச்சி செய்கின்ற வேளையில், மொஹஞ்சதாரோ மற்றும் ஹராப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்கின்ற வேளையில் கோதுமை, வீட் மற்றும் பார்லி போன்ற தானியங்கள் கிடைத்திருக்கின்றன. அதே போல் கலிபங்கானில் பார்லி கிடைத்திருக்கிறது. ஆக அவர்கள் விவசாயம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த விவசாயத்தின் அடிப்படையாக பல தானியங்கள் அவர்களுடைய இடங்களில் கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு ஊரிலும் தானியங்கள் கிடைக்கின்றன. அப்படி கிடைக்கக்கூடிய தானியங்களில் கோதுமை மற்றும் பார்லி மிக முக்கியமான தானியமாக இருக்கிறது. இந்த கோதுமை மற்றும் பார்லி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹராப்பாவில் கிடைத்திருக்கிறது. அதேபோல் கலிபங்கானில் பார்லி கிடைத்திருக்கிறது. இது இல்லாமல் இதர பயிர்களும் அங்கே கிடைக்கின்றன. உதாரணத்திற்கு லென்டில் என்று சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில். லென்டில் என்று சொன்னால் அது வேறு வகையான பயிர்கள், அது பச்சை பயிர் என்று சொல்கிறோம் அல்லவா, அது போன்ற பயிர்களை லென்டில் என்று சொல்வார்கள். சிக்பி என்று சொல்கிறார்கள். சிக்பி என்று சொன்னால் கொண்டை கடலையை சிக்பி என்று சொல்வார்கள். சீசேம் என்று சொல்கிறார்கள். சீசேம் என்று சொன்னால் எள், எள் கிடைத்திருக்கிறது. அதே போல் இதர தானியங்கள், வேரியஸ் மில்லட்ஸ் என்று சொல்கிறோம், இதர தானியங்களும் கிடைத்திருக்கிறது. இது இல்லாமல் லோத்தால், ரங்காப்பூர், சுர்கோட்டா போன்ற இடங்களில் அரிசி கிடைத்திருப்பதாக சொல்கிறார்கள். அதே போல் கலிபங்கானில் நிலம் உழப்பட்டதற்கான, நிலம் உழுது அந்த நிலத்தில் அந்த உழுததால் வந்த மடிப்புகள் அப்படியே இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அவர்கள் கலப்பைகளை, ஏற்கலப்பைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஏற்கலப்பைகளை பயன்படுத்தி ஏர் உழுததற்கான சான்றுகளும் இன்று கிடைக்கின்றது. இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். நான் என்னுடைய நெட் பரீட்சை எழுதும் போது எனக்கு இந்த கேள்வி வந்திருக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் எந்த இடத்தில் நிலம் உழுததற்கான சான்று கிடைத்தது என்ற ஒரு நிலையை, ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அதே போல் எந்த தானியம் எந்த ஊரில் கிடைத்திருக்கிறது என்று கேள்விகள் வரும். ஆக நீங்கள் ஒரு வகையான ஒரு சார்ட், ஊர், அந்த ஊர் எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்தில் இருக்கிறது, சிந்து சமவெளி நாகரிகம் சம்பந்தப்பட்ட ஊர், அந்த ஊர் எந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்தில் எந்த நாட்டில் இருக்கிறது, இந்தியாவிலா பாகிஸ்தானிலா, அதே போல் அந்த ஊரில் அகழ்வாராய்ச்சி செய்தவர்கள் எந்தெந்த ஆண்டு செய்தார்கள் மற்றும் அந்த ஊரில் கிடைத்த மிக முக்கியமான பொருள் என்ன என்று ஒரு பட்டியலை நீங்கள் தயார் செய்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இது போன்ற கேள்விகள் நெட் பரீட்சையிலும் சரி, உங்களுடைய IAS பரீட்சையிலும் சரி, இதர TNPSC போட்டித் தேர்வுகளிலும் சரி, இது போன்ற கேள்விகள் அடிக்கடி இருக்கும். அதே போல் சிந்து சமவெளி நாகரிகத்தில் பாஸ்டோரலிசம் என்று சொன்னால் கால்நடை வளர்ப்பு என்பது அவர்களிடத்தில் ஒரு மிக முக்கியமான தொழிலாக இருந்திருக்கிறது. அவர்கள் செம்மறி ஆடுகளை, கோழிகளை கால்நடைகளாக பயன்படுத்தியது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதே போல் அவர்களுக்கு எருமைகள், யானைகள் போன்ற விலங்குகள் அவர்களுக்கு அறிமுகமாகி இருந்திருக்கின்றன. அவர்கள் மீன் மற்றும் இதர பறவைகளை சாப்பிட்டதற்கான ஆதாரங்கள் கிடைக்கின்றன. அதே போல் மான் மற்றும் கரியால் என்று சொன்னால் அது ஒரு வகையான முதலை. இந்த விலங்குகள் அவர்களுக்கு அறிமுகமாகி இருக்கிறது.
பன்றி மற்றும் காட்டுப்பன்றி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஹராப்பா நாகரிகத்தில் கால்நடைகளை ஜெபு என்று அழைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு செய்தியாக அவர்களுக்கு ஒரு விலங்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. அந்த விலங்கு குதிரை. குதிரை என்ற ஒரு விலங்கு அவர்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கின்றது. அன்புக்கினிய மாணவர்களே, இந்த இடத்தில் ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன். சமீப காலத்தில் சில அறிஞர்கள் சில உள்நோக்கு காரணங்களுக்காக சிந்து சமவெளி நாகரிகம் என்ற ஒரு நாகரிகமே இல்லை, வேத காலமும் சிந்து சமவெளி நாகரிகமும் ஒன்றுதான், வேத காலத்தின் தொடக்க புள்ளிதான் சிந்து சமவெளி நாகரிகம் என்று நிரூபிக்க முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய உள்நோக்கத்தின் காரணமாக போலியாக குதிரைகள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்ததாக புதிய செய்திகளை சொல்லுகிறார்கள். அது தவறான செய்திகள். குதிரைகள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இல்லை என்பதுதான் உறுதியான தகவல். கைவினை பொருட்கள் தயாரிப்பது என்பது ஹராப்பா நாகரிகத்தின் பொருளாதாரத்தின் ஒரு மைய பகுதியாக இருந்தது. இப்படி கைவினை பொருட்களில் அவர்கள் ஆபரணங்களை, ஆர்னமெண்ட்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஆபரணங்களை மற்றும் பீட் என்று சொன்னால் மணிகள், குண்டு மணிகள், அந்த பீடுகளை செய்யக்கூடிய தொழிலில் அதிகமாக ஈடுபட்டிருந்தார்கள். அதே போல் ஷெல் பேங்கிள்ஸ், அதாவது சங்கு மற்றும் சிப்பிகளை பயன்படுத்தி, அந்த சிப்பி ஓடுகளையும் சங்கு ஓடுகளையும் பயன்படுத்தி வளையல்கள் செய்தார்கள். அதே போல் செம்பு, வெண்கலம், தங்கம் போன்ற உலோகங்களை பயன்படுத்தி உலோகங்களிலும் கூட ஆபரணங்களை செய்தார்கள். இவர்கள் மிக உயர்ந்த கற்களான கார்லீனியன், ஜாஸ்பர், கிறிஸ்டல் போன்ற கற்களை பயன்படுத்தி ஆபரணங்களையும் மணிகளையும் செய்தார்கள். அதே போல் ஸ்டியாடைட், ஷெல்பியான்ஸ், டெராகோட்டா, பேண்ட் கிளே, இதையெல்லாம் மண் வடிவங்கள் அல்லது சுண்ணாம்பு வடிவங்கள். ஸ்டியாடைட் என்பது ஒரு வகையான சுண்ணாம்பு, ஷெல்பியான்ஸ் என்பது சிப்பிகளின் மூலம் கொண்டு செய்யப்படுகின்ற பொருட்கள், டெராகோட்டா என்பது ஒரு வகையான சுண்ணாம்பு கலவை, பேர்ன்ட் கிளே என்பது களிமண்ணை சுட்டு அதன் மூலமாக ஆபரணங்களை செய்வது. இப்படியும் உயர்ந்த கற்களை பயன்படுத்தியும் ஆபரணங்களையும் மணிகளையும் செய்திருக்கிறார்கள். அதே போல் சுண்ணாம்பு கலவை போன்ற விஷயங்களையும் பயன்படுத்தி ஆபரணங்களை செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய ஆபரணங்கள், பல்வேறு ஆபரணங்கள் மெசோபொட்டோமியா பகுதியில், அதாவது மெசோபொட்டோமியா என்றால் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அது ஈராக், இந்த ஈராக் பகுதியில் கிடைக்கின்றது. இன்றைய ஈராக், அன்றைய மெசோபொட்டோமியா, அந்த மெசோபொட்டோமியா பகுதியில் இவர்களுடைய ஆபரணங்கள் கிடைக்கின்றது. ஆகையால் ஹராப்பா மக்களுக்கும் மெசோபொட்டோமியா மக்களுக்கும் தொடர்பு இருந்தது என்பதை நாம் உறுதி செய்து கொள்கிறோம். வணிக ரீதியான தொடர்பு இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கின்றன. அதே போல் இந்த சிந்து சமவெளி நாகரிகங்களில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட வகையான ஆபரணங்கள் செய்திருக்கிறார்கள். உதாரணமாக நாகேஸ்வர் என்பது கட்ச் பகுதியில் இருக்கக்கூடிய, குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் இருக்கக்கூடிய நாகேஸ்வர் என்ற ஊரில் சிந்து சமவெளி நாகரிக ஊர். இந்த ஊரில் ஷெல்களை, அதாவது சிப்பிகளை பயன்படுத்தி ஆபரணங்கள் செய்திருக்கிறார்கள். அதே போல் பாலாகோட் என்பது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த பாலாகோட்டில் கூட சிந்து சமவெளி நாகரிக ஊராக கருதப்படுகிறது. அந்த பாலாகோட்டில் ஷெல்களை பயன்படுத்தி, சிப்பிகளை பயன்படுத்தி ஆபரணங்கள் செய்திருக்கிறார்கள். ஷோட்ருகாய் என்று ஒரு இடம் உண்டு. இந்த ஷோட்ருகாய் என்பது எங்கே வருகிறது என்று சொன்னால், இன்று அது ஆப்கானிஸ்தானில் வருகிறது. இந்த ஷோட்ருகாயும் கூட சிந்து சமவெளி நாகரிக இடமாக கருதப்படுகிறது. அந்த இடத்தில் லாபிஸ் லசூலி என்பது உயர் ரக கற்கள், வைடூரிய கற்கள் என்று சொல்கிறோம். அந்த லாபிஸ் லசூலியை பயன்படுத்தி ஆபரணங்களை செய்திருக்கிறார்கள். அதே போல் லோத்தால், குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய லோத்தாலில் கார்னீலியன் என்கின்ற கல்லை பயன்படுத்தி ஆபரணங்களை செய்திருக்கிறார்கள். ஸ்டியாடைட், அதாவது சுண்ணாம்புக்கல், அது ஒரு வகையான சுண்ணாம்புக்கல், அதை பயன்படுத்தி
தெற்கு ராஜஸ்தானில் வரக்கூடிய சிந்து சமவெளி நாகரிக ஊர்களில் இந்த ஸ்டியார்டைட் கல்லை பயன்படுத்தி ஆபரணங்களை செய்திருக்கிறார்கள். ராஜஸ்தானில் அதே ராஜஸ்தானில் பல்வேறு பகுதிகளில் செம்பை பயன்படுத்தி ஆபரணங்களை செய்திருக்கிறார்கள். ஆக இவர்கள் கைவினை பொருட்களின் அடிப்படையில் இவர்களுடைய பொருளாதாரத்தை நிர்ணயித்துக் கொண்டார்கள். அந்த கைவினை பொருட்களுக்கு பல்வேறு வகையான மூலப்பொருட்களை பயன்படுத்தியிருக்கிறார். சிந்து சமவெளி நாகரிக மக்களின் தொழில் முறையில் மிக முக்கியமான ஒரு தொழிலாக பானையும் மண்பாண்டங்கள் செய்வதும் மிக முக்கியமான ஒரு தொழிலாக அவர்களிடம் இருந்தது. இப்படி செய்த மண்பாண்டங்கள் சுடப்பட்டு மிக உறுதி தன்மையோடு இருந்தன. அவர்களுடைய மண்பாண்டங்களில் செந்நிற மற்றும் கருப்பு நிற மண்பாண்டங்களாக இருந்தன. பெயிண்டிங்ஸ் அவையில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. இந்த மண்பாண்டங்கள் ஆனது பல்வேறு வடிவங்களில் செய்யப்பட்டன. ஜார்களாக, பானைகளாக, உணவு பரிமாறுவதற்கு தேவையான பண்டங்களாக, இப்படி பல்வேறு வகையான மண்பாண்டங்கள் செய்யப்பட்டன. இந்த மண்பாண்டங்களில் பல்வேறு வகையான டிசைன்களும் அழகு ஏற்றுவதற்காக ஜிக்ஸாக் லைன்கள், வட்ட வடிவங்கள் கொண்டு டிசைன்கள் செய்யப்பட்டன. ஆக மண்பாண்டங்கள் செய்வது ஒரு மிக முக்கியமான தொழிலாக அவர்களிடம் இருந்தது. நாம் ஏற்கனவே சொன்னது போல் சிந்து சமவெளி நாகரிகம் அல்லது ஹராப்பா நாகரிகம் என்பது சால்கோலித்திக் ஏஜ் என்று சொல்கிறார்கள். சால்கோலித்திக் ஏஜ் என்று சொன்னால் அது செம்பு கற்காலம் என்று சொல்லப்படுகிறது. அல்லது இதை செம்பு கற்காலம் என்று சொல்லாமல் பிரான்ஸ் ஏஜ், வெண்கல காலம் என்று சொல்கிறார்கள். ஆக இப்படி இரண்டு வடிவங்களாக இந்த இரண்டு பெயர்களில் அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த நாகரிகம். ஒன்னு சால்கோலித்திக் ஏஜ் அல்லது பிரான்ஸ் ஏஜ், வெண்கல காலம். இந்த நாகரிகத்தில் இந்த உலோகங்களை பயன்படுத்தி ஆக்ஸ், ஸ்பியர், ஆக்ஸ் என்றால் சிறு சிறு கை கோடாலிகள் போன்ற விஷயங்கள், ஸ்பியர் என்றால் கூர்மையான குத்தக்கூடிய ஒரு ஈட்டி போன்ற விஷயம், டேகர் என்பது சிறு கத்தி, பவ் அண்ட் ஆரோ, ஸ்லிங் மற்றும் ஸ்வாட் என்றால் ஒரு நீண்ட வாள் போன்ற விஷயங்கள் செய்யப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் மீன் பிடிக்கக்கூடிய அந்த ஹூக்குகள், மீன் பிடி ஹூக்குகள், நீடில்ஸ் என்று சொன்னால் சிறு சிறு ஊசிகள், வெயிங் பேன்ஸ் என்று சொன்னால் தட்டுக்கள், அதாவது எடை தட்டுக்கள் செய்யப்பட்டன. இவை உலோகங்களை கொண்டு செய்யப்பட்டன. பெரும்பாலும் அவர்கள் பயன்படுத்திய உலோகங்கள் செம்பாகவும் வெண்கலமாகவும் இருந்தது. அவர்கள் உறுதியாக இரும்பை பற்றி அறியாதவர்களாக இருந்தார்கள். சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு, ஹராப்பா நாகரிக மக்களுக்கு இரும்பை பற்றி அறிவு இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு இரும்பு என்பது தெரியாமல் இருந்தது. இவர்கள் உலோகங்களை பயன்படுத்தி இருந்தாலும் இவர்கள் கற்களாலும் எலும்புகளை கொண்டும் தங்களுடைய பொருட்களை செய்திருந்தார்கள். தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை கற்களாலும் எலும்புகளாலும் செய்திருந்தார்கள். ரோஹ்ரிச்செட் என்று ஒரு கல் உண்டு. அந்த கல் சில வகையான ஆயுதங்களை செய்வதற்கு ரோஹ்ரிச்செட் பிளேட் என்று சொல்வார்கள், செட் பிளேட் என்று சொல்வார்கள். இந்த செட் பிளேட் என்பது ஒரு கூர்மையான ஆயுதம். இந்த ஆயுதம் ரோஹ்ரி என்ற இடத்தில் கிடைக்கக்கூடிய கல்லை பயன்படுத்தி செய்யப்பட்டது. ஆக அவர்களுடைய ஆயுதங்கள் உலோகங்கள் மற்றும் கற்களை பயன்படுத்தி செய்திருந்தார்கள். அவர்களுடைய ஆடைகள், அவர்கள் ஆடை அணிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். பருத்தி மற்றும் பட்டு, இந்த இரண்டு ஆடைகளை பற்றி அவர்களுக்கு
அறிவு இருந்திருக்கிறது. நமக்கு பல உருவங்கள் அங்கு கிடைக்கின்றன. அந்த உருவங்கள் ஆடைகள் அணிந்திருப்பது தெரிகிறது. உதாரணமாக ஒரு பெரியவர் ஒரு ஷால் போன்ற ஒரு ஆடையை தன்னை சுற்றி அணிந்திருக்கக்கூடிய ஒரு உருவம் கிடைத்திருக்கிறது. அதே போல் மொஹஞ்சதாரோவில் டான்சிங் கேர்ள் என்று சொல்லப்படுகின்ற நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணின் உருவம் கிடைத்திருக்கிறது. அந்த பெண்ணின் கையில் பேங்கிள்ஸ் இருக்கின்றது, அதாவது வளையல்கள் இருக்கின்றன. ஆக அவர்கள் இந்த ஆடைகளை பற்றி, இந்த ஃபேப்ரிக்ஸ் அல்லது காட்டன் மற்றும் சில்க் போன்ற ஆடைகளை பற்றி அவர்களுக்கு தெரிந்தது. சிந்து சமவெளி நாகரிக மக்கள் எடைக்கற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய எடைக்கற்கள் கிடைத்திருக்கின்றன. ஆக அவர்களுடைய எடைக்கற்கள் எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால், மிக சிறிய ஒரு கல், அந்த கல்லை விட 2 மடங்கு அடுத்த கல், இரண்டாவது கல் விட மூன்றாவது கல் 2 மடங்கு கூடுதல், அப்படி அவர்களுடைய கற்கள் கிடைத்திருக்கின்றன. அப்படி கிடைத்திருக்கக்கூடிய கற்களில் மிக சிறந்த கல் என்பது, மிக சிறிய கல் என்பது 13.63 கிராம் எடை கொண்டதாக இருக்கிறது. அடுத்த கல் என்பது 27.26 கிராம் எடை கொண்டதாக இருக்கிறது. மூன்றாவது கல் 54.02 கிராம் எடை கொண்டதாக இருக்கிறது. ஆக இப்படி ஒரு அழகான எடைமுறையை அவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல் அவர்கள் திரவியங்களையும் அளப்பதற்கு ஒரு அளவுகோலை வைத்திருந்தார்கள் என்று அறிஞர்கள் தெரிவிக்கின்றார்கள். அன்புக்கினிய மாணவர்களே, இந்த காணொளியானது திரு வி.கே. அக்னிஹோத்ரி அவர்கள் எழுதிய இந்தியன் ஹிஸ்டரி மேனுவல் யூனிக் குவிண்டசன்ஸ் பதிப்பகம் சார்பாக வெளியிடப்பட்ட புத்தகத்தின் அடிப்படையிலும், தமிழக அரசாங்கத்தின் 11ஆம் வகுப்பு பாடநூலின் அடிப்படையிலும் தயாரிக்கப்பட்டது. அன்புக்கினிய மாணவர்களே, நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். உங்களுடைய போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் முதலில் நீங்கள் தமிழக அரசாங்கத்தின் 11ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து தொடங்குங்கள் என்று சொல்கிறேன். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் பற்றி தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் சார்பாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய 11ஆவது வகுப்பு பாடநூல் புத்தகத்தை படியுங்கள். அதில் சிந்து சமவெளி நாகரிகம் சார்பாக மிக தெளிவாக, தெள்ள தெளிவாக தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது ஆங்கில மொழியிலும் உங்களுக்கு கிடைக்கும், தமிழ் மொழியிலும் கிடைக்கும். நீங்கள் பதிவிறக்கமே செய்து கொள்ளலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் அந்த புத்தகம் பரிமாறப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த புத்தகத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்.